Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரௌண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so hey guys, இன்னைக்கு வந்து நம்ம Pandas சீரிஸ்ல வந்து Dataframe ஓட ரிமைனிங் கான்செப்ட் பார்க்க போறோம், ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி என்னன்னா இன்னைக்கு ஒரு Dataframe எப்படி மேனிபுலேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு CSV ஃபைல் வந்து நம்ம டேட்டாவை ரைட் அவுட் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் நமக்கு ஒரு டேட்டா செட் இருக்கும், அந்த டேட்டா செட்டை நமக்கு தேவையான ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணவும் தெரியணும், ரைட்டா? ஸோ டேட்டா ஃப்ரேம்ஸ் கேன் பி ரைட் அவுட் டு CSV ஆர் எக்ஸல் ஆர் வாட் எவர் த ஃபார்மட்ஸ் யூ வாண்ட். இன்றைக்கி நம்ம வந்து CSV எப்படி நம்ம வந்து எழுதுறது நமக்கு தேவையான டேட்டா செட்டில் இருந்து அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம டேட்டா செட்டை ஓகே நாம் வந்து இன்னும் ஒரு ஃபைல் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டோர். ஓகே, ஸோ இந்த சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிறது ஒரு காமன் டேட்டா செட். அதாவது ஒரு ஸ்டோரில் நடக்கக்கூடிய சேல்ஸு, ரிட்டர்ன்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஓகே, அதோட சிமுலேட்டட் டேட்டா அதில் வந்து இருக்கும். ஸோ சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு வர்றது உங்களுக்கு அதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே அடிக்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேரிங் ஆகல சார், சாரி, ஐ வில் கீப் ஃபர்கெட்டிங் தட். ஸோ இதில் போயிட்டு இப்போது சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு அடிக்கிறீங்கன்னீங்களா, சூப்பர் ஸ்டோர் எக்ஸல் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரதே இது வந்து உங்களுக்கு ஒரு டேப்லூ கம்யூனிட்டி, அதாவது டேட்டா விஷுவலைசேஷனுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட எக்ஸல் இது. ஓகே, ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இந்த ஷீட்டை நான் எடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இது என்னோட ட்ரைவில் இருக்கக்கூடிய ஷீட்டு. இந்த ஷீட்டை நான் எடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வி கேன் ஹாவ் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் ஷீட்ஸ், அண்ட் இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து விஷுவலைசேஷன்ஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய டேட்டா செட். பார்த்தேன்னா உனக்கு ஒரு 9995 ஆட் இது இருக்கும், ரைட்டா? ஸோ இவ்வளோ பெரிய டேட்டா செட் அது. ஓகே, ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, பட் டேட்டாவை எப்படி ஒவ்வொரு ஷீட்லேருந்து கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா நம்ம CSV மட்டுமே நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சம்டைம்ஸ் அது எக்ஸல் ஃபைல்ஸ் ஆஸ் வெல், ரைட்? அந்த எக்ஸல் ஃபைல்ஸே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தெரியணும். எக்ஸல் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் CSVனா ஒரே ஒரு ஃபைல் தான் உனக்கு இருக்கும். இட்ஸ் அ ப்ரெட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டாஸ்க். பட் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஓகே, அதில் மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். உனக்கு எந்த ஷீட்லேருந்து வேணும் அப்படிங்கிறது தெரியும். பட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சிம்பிளாக நீ வந்து இப்போ இங்கே ரீட் CSV கொடுக்குறது இல்லையா, அந்த ரீட் CSV கொடுக்கும்போது அது கூட நீ வந்து ஒரு ஷீட் நேமே சேர்த்து கொடுப்போம், அவ்வளோதான். ரீட் எக்ஸல்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் கொலாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரைட்டா? பட் நம்ம வந்து இப்போதைக்கு வி வில் கோ ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் அப்லோட். உங்களால் லிங்க்ஸில் இருந்தும் எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ரெண்டையுமே வந்து ஃபிசிக்கலாக அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட் இந்த தடவை ரன் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஏன் நான் இது மறுபடியும் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு தெரியாது நம்ம எங்கேருந்து இது எடுக்கணும்னு சொல்லிட்டு.
ஸோ அதெல்லாம் நம்ம டிஎஃப்லேருந்து எடுக்குமா. ஸோ print data df1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ 1 வந்து காப்பி பண்ணி df1லேருந்து காப்பி பண்ணி we will continue. சரியா? ஸோ என்ன சொல்கிறது, யூ ஷுட் பி செட்டிங் அப் யுவர் டேட்டா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உன்னோட ஜூபிட்டர் நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்க செல்லில் கூடிய டேட்டா ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் செல்லுக்கு வரும். முன்னாடி இருக்க வேரியபிள்ஸ் நீ டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா அது வந்து உனக்கு அடுத்த செல்லுக்கு கண்டிப்பாக வரும். ரைட்டா? ஸோ நான் df10 போட்டுக்கலாமா, df1 போட்டுக்கலாம். df1 ஈக்குவல் டு df2. ஸோ எப்போவுமே ஒரிஜினல் டேட்டா செட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ரைட்டா? df2 டாட் ஹெட். ஸோ டேட்டா அனாலிசிஸாக டேட்டா கிளீனிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டேட்டா அனாலிசிஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட ஒரிஜினல் டேட்டா செட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டர். ரீசன் நான் நேற்றே சொன்னேன், இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன டேட்டா செட் வச்சு ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் இதுவே நீ வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உள்ள ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிற அப்படின்னா உன்னோட மிஷினில் அது லோட் ஆகிறதுக்கே டைம் ஆகும். டேட்டா நீ எக்ஸலே பார்த்து இப்போ எக்ஸலில் வந்து ஒரு இப்போ 1000 ரெக்கார்ட்ஸ்னால ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ 1 மில்லியன் ரோஸ் வந்து என் எக்ஸல் ஓப்பன் ஆகிறதுக்கே உனக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும். ஓகே, அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சுவல் மெயின் டேட்டா செட்டை நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணி டேட்டா செட் டேட்டா ஃப்ரேம்லேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, அதனால தான் வி ஆர் ஆல்வேஸ் டூயிங் திஸ் காப்பி. ரைட்டா? ஸோ இது வந்து இப்போது சிஎஸ்விலேருந்து எடுத்தோம். ரைட்? இப்போ எக்ஸல்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா இதே தான். df3 ஈக்குவல் டு td டாட் ரீட் எக்ஸல். இந்த ரீட் எக்ஸல்னு இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உனக்கு ஒரு ஃபைல் சோர்ஸ் தான். எஸ்கியூஎல் டேபிளாக இருக்கட்டும், எக்ஸ்எம்எல், எஸ்கியூஎல், எஸ்பிஎஸ்எஸ். இந்த எஸ்பிஎஸ்எஸ்லாம் வந்து ரிசர்ச்சிங்னே உள்ள டூல். நான் எம்பிஏ பண்ணும்போது இந்த எஸ்பிஎஸ்எஸில் தான் நான் போய் டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும். இட்ஸ் எ வெரி டீடியஸ் டாஸ்க்னால எஸ்பிஎஸ்எஸ் தொடவே இல்லை. ஐ டிட் எவ்ரிதிங் இன் எக்ஸல் இட்செல்ஃப். ஓகே, பட் எஸ்பிஎஸ்எஸ் வாஸ் மேண்டேட்ரி. ஐ வாஸ் டோல்ட் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் வி ஹேட் JSON, HTML. உனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ யூ கேன் ரீட். பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ எக்ஸல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா okay, you have to give the name of that file. So for example, இப்போ இதுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் நான் ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரீநேம்லாம் இல்லை, அது காப்பி பண்ணுறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, that lazy. ஓகே, அண்ட் நீ வந்து அப்படியே கொடுத்த இப்போ நீ எதுவுமே டிஃபைன் பண்ணல அப்படின்னா இது வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் ஷீட் அப்படியே எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் df3 டாட் ஹெட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டை வந்து பை டிஃபால்ட் அதை எடுத்துக்கும். ஓகே, நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோம். இதில் பார்த்தோன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஷீட் ஆர்டர்ஸ். ஓகே, பட் வாட் இஃப் என்னுடைய செகண்ட் ஷீட் அல்லது தேர்ட் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா ஹவு கேன் ஐ கோ? ஓகே, அந்த டைமில் தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் யுவர் ஷீட் நேம் ஆஸ் வெல் அலாங் வித் யுவர் ஃபைல் நேம். கமா எந்த ஷீட்லேருந்து எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இஃப் ஐ ஹேவ் டு கிவ் ரிட்டர்ன்ஸ், ஓகே, ஐ ஹேவ் டு சே ரிட்டர்ன்ஸ். ஓகே, ரிட்டர்ன் ஷீட்லேருந்து எடுத்துக்கும். பீப்புள் அப்படின்னா பீப்புள் ஷீட்லேருந்து வேணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு சே பீப்புள். அப்போ ஒவ்வொரு ஷீட்டுக்குமே தனித்தனியாக ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கலாம். சிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூ கிடையாது. ஏன்னா ஒரே ஷீட்டு தான் இருக்கும். ஒரே ஷீட்டு தான். சிஎஸ்பியில் வந்து ஒரு மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்காது. இதை பொறுத்த வரைக்கும் நீ எதுவுமே கொடுக்கல, இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னா பை டிஃபால்ட் அது வந்து இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஷீட்டை எடுத்து அதை வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, சரி நம்ம ஆர்டரை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு ஷீட்டு தான் வேணும் அப்படின்னா இங்கே நீ எதுவுமே கொடுக்கணும் அப்படின்னா மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் இல்லை எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இல்லை இந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஷீட் வேணும். நம்மளாம் எக்ஸலில் வந்து ஷீட்னு சொல்லி பழகிட்டோம். பட் எக்ஸல் ஆக்சுவலி இஸ் அ ஒர்க் புக். அந்த ஒர்க் புக்குள்ளே மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். ஓகே, நாம் எல்லோரும் வந்து அப்படியே மாற்றி சொல்லி பழகிட்டோம் ஷீட்டுன்னு சொல்லிட்டு.
right? That's not the case actually. Okay. And இப்போதைக்கு நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்க வந்து ஒரு எக்ஸல் அண்ட் ஒரு சிஎஸ்வி யூஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். தேர் ஆர் மல்டிபிள் அதர் வேஸ் டு டூ இட். யூ கேன் ஆல்சோ கிரியேட் இட் ஃப்ரம் அ டிக்ஷனரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ டிக்ஷனரி கிரியேட்டட். ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தட் ஐ கேன் சேவ் டைம். இப்போ டைப் படிச்சுட்டு டைமோட. ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா திஸ் இஸ் அ டிக்ஷனரி. ஸோ எல்லாமே வந்து கீ வேல்யூ ஆகும். டே அப்படின்ற கீக்கு வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு லிஸ்ட் வேல்யூவாக இருக்கும். டெம்பரேச்சர் அப்படின்ற கீக்கு வந்து இன்னொரு லிஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகே, இதில் வந்து நான் இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேம் எடுக்கிறேன்னு வையன். df3 equal to pd dot dataframe pd dot dataframe of இதுவே இப்போ ஜூபிட்டர் நோட் புக் என்னோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அது இதில் இருக்கிறதுனால என்ன சொல்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ பார்த்தியா, திஸ் இஸ் அகெயின் இஸ் அ டேட்டா ஃப்ரேம். ஓகே, பட் இட் கேம் ஃப்ரம் டிக்ஷனரி, ரைட்டா? ஸோ டிக்ஷனரியில் இருந்தாலும் இல்லை, யூ கேன் ஆல்சோ கெட் த சேம் ஃப்ரம் லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போது இது ஒரு டப்பிள் செட்டு பாரு. இது வந்து ஒரு டப்பிள் செட். ஸோ அந்த டப்பிளில் பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட் இருக்கும், அடுத்தது அதோடைய டெம்பரேச்சர் நான் கொடுத்துருக்கேன், ரைட்டா? இப்போ இதில் இருந்து நான் ஒரு இது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கூட df4 equal to pd dot dataframe. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் பண்ணியா கேப்ஸ் அண்ட் ஸ்மால் வந்து நீ கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா அது வந்து உனக்கு ஒத்துக்காது. df4. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா உனக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே நீ டிஃபைன் பண்ணும்போது உன்னோட கீயை வந்து அது காலம் நேமாக எடுத்துக்கிச்சு, இண்டெக்ஸ்க்கு வந்து 0ன்னு கொடுத்து, ரைட்? இங்கே உனக்கு அந்த மாதிரி எதுவுமே டெஃபினிஷன் இல்லாதனால அது இண்டெக்ஸே வந்து 0s and 1ன்னு கொடுத்துச்சு, ரைட்? பட் இந்த கேஸில் எனக்கு வந்து இப்படி இல்லை, என்ன சொல்கிறது, எனக்கு வந்து காலம்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி கோ அண்ட் சே ஓகே, இதுதான் என்னுடைய டேட்டா அண்ட் ஐ கேன் சே காலம்ஸ் ஈக்குவல் டு எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவுடைய காலம்ஸ்க்கும் நான் வந்து டேட்டா கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் காலம்க்கு வந்து நான் டேட்டுன்னு கொடுத்துக்கிட்டா அண்ட் செகண்ட் காலம்க்கு வந்து டெம்பரேச்சர். ஓகே, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் see என்னுடைய இது வந்து உனக்கு என்ன சொல்கிறது, நான் கொடுத்த அந்த நேமில் காலம் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் இன் விச் யூ கேன் ஜென்ரேட் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதெல்லாம் சும்மா இப்போ நான் மேனுவலாக காட்டுறேன். there are lot more methods. You can consume data from SQL or you can consume data from an API or JSON format or request. You can convert that into an data frame. ஏன் எல்லாத்தையும் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரைட்? அன்ஸ்ட்ரக்சராக ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீ டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஒரு இதுலேருந்து டேட்டா இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஜேசன் வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை ஈஸியாக இருக்கலாம். பட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ப்ரொடியூசஸ் மோர் எஃபிஷியன்ட் அவுட்புட் தேன் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ரைட்டா? ஸோ டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது உனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரெப்ரசன்டேஷன். இப்போ நீ இந்த இதை இப்படி பார்த்தா அப்படின்னா உனக்கு எதுவுமே புரியாது, இந்த மாதிரி பார்த்தா உனக்கு எதுவுமே புரியாது, ரைட்? But if you are able to structure that in a data frame, you see, இது என்ன பண்ணுது? Okay, I think I clicked this plots வந்து கிளிக் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் பை தெரியாமல். ஸோ ஈஸி, இது வந்து இந்த மாதிரி பிளாட் ஜென்ரேஷனில் அன்ஸ்ட்ரக்சர்ட் இந்த மாதிரி டேட்டாலேருந்து ஒன்றும் எடுத்துக்க முடியாது, ரைட்? ஸோ தட்ஸ் வை வி ஆர் கிரியேட்டிங் இது. அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட் வித் this format as well, list of dictionaries. Okay,
df6 equal to ed dot dataframe of w data 2 df6. இது கரெக்டாக எடுத்துக்குது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கீ இருக்கு, அந்த கீ தான் காலம் நேம். ஓகே, வேல்யூ வந்து ரோவுக்குள்ள போயிடுச்சு. The system is smart enough to understand that aspect. ரைட்டா? ஸோ இப்போ நான் ரீட் பண்ணுறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம இது இல்லையா, ஓகே நம்ம மறுபடியும் ரீட் பண்ணலாம். df7 equal to td dot read csv. read csv, csvல வந்து அந்த வெதர் டேட்டா தானே. ஸோ இப்போது இந்த சிஎஸ்வியில் வந்து ஒரு 30 லைன் இருக்குது, ரைட்? ஸோ இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரீட் பண்ணிடுச்சு. ஸோ இமேஜின் எனக்கு வந்து 30 லைன்லாம் தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 4 லைன் இல்லை 5 லைன் நீ ரீட் பண்ணால் போதும் அப்படின்னா, ஓகே நீ டிஸ்பிளே பண்ணும்போது df7 டாட் ஹெட்னு கொடுத்தா அது ரீட் பண்ணி வச்சதுக்கால 5 தான் டிஸ்பிளே பண்ணும் உனக்கு. ஓகே பாரு, டாட் ஹெட் அப்படின்னு கொடுத்தேன்னா அதை ரீட் பண்ணி வச்சிருக்கு, பட் அதில் 5 தான் உனக்கு டிஸ்பிளே பண்ணுது, ரைட்டா? பட் ரீட் பண்ணிடுச்சு, உனக்கு அந்த டேட்டாவை லோட் பண்ணி எடுத்துச்சு, அவ்வளோதான். ஓகே, ஆனால் உனக்கு வந்து அவ்வளோலாம் தேவையில்லை. இப்போ ஒரு 1 மில்லியன் ரெக்கார்டுக்குலாம் நீ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 10,000 ரெக்கார்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா யூ கேன் ஆட் அ பேராமீட்டர். ஓகே, n rows அப்படின்னு கொடுத்துட்டு உனக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ கொடுத்துட்டேன்னு வையேன். ஓகே, இப்போ பாரு நான் df7 தான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு வந்து அதில் 4 ரோ தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் n + வந்து 4 அப்படின்னு கொடுத்ததுனால அதுக்கு வந்து அதுக்கு மேலே டேட்டா இல்லை. நான் இப்போ ஹெட் கொடுக்கலனா கூட அதில் 4 ரோ தான் இருக்கும். ஓகே, ஸோ நீ லோட் பண்ணும்போதே யா, ஸோ திஸ் வில் இப்போ நீ வந்து என்ன சொல்கிறது, ஃபுல் அனாலிசிஸ் பண்ணல, ஜஸ்ட் உனக்கு வந்து ஒரு சாம்பிளிங் அல்லது ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் உன் டேட்டா செட்டை பற்றி எடுக்கிற அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஓகே, எனக்கு லிமிட்டடாக நீ வந்து அது அனலைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? அண்ட் வேல்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் நான் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறதும் யூ கேன் கோ. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்ஸ் வந்து நான் வேல்யூவாக இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கே எல்லாத்தையும் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துரு அப்படிங்கிறேன். ரீட் பண்ணும்போதே ஐ கேன் சே இப்போது n rows பதிலாக NA வேல்யூஸில் வந்து எனக்கு நீ எங்கெல்லாம் 0 வச்சுருக்கியோ அங்கெல்லாம் எனக்கு வந்து இதை மாற்றிக்கோ, அல்லது 0க்கு எல்லாத்தையும் என்ன மிஸ்ஸிங் வேல்யூன்னு கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, என்டர் அடிச்சேன்னா ஓகே ரன் ஆகிடுச்சு. இங்கே பாரு, இப்போ precipitation டாட் இன் இந்த செக்ஷன், இந்த இதை மட்டும் பாரு. ஓகே, ஜீரோக்கு எல்லாம் நேனாக மாறிடும், ரைட்டா? ஸோ இப்போ நீ மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இப்போ 0க்கு இப்போ நான் வந்து எனக்கு 0,10 10ஐயுமே நீ வந்து நான் வேல்யூவாக எடுத்துக்கோ அப்படின்னா எங்கெல்லாம் 10 இருக்கோ 10மே நான் வேல்யூவாக போயிடும் என்டையர் டேட்டா செட்டில், ரைட்டா? பட் நமக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இல்லை நீ வந்து எல்லா நான் வேல்யூயும் அது பண்ணாத, எனக்கு இந்த ரோவில் இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்தால் நீ வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரிசிபிடேஷனில் எனக்கு 0 வந்தால் நான் மாற்றுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ப்ரிசிபிடேஷனில் எனக்கு வந்து 0 வேல்யூ வந்தால் நேனாக மாற்றிக்குவேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி விண்டு ஸ்பீடில் வந்து இப்போ எனக்கு வந்து 5 வந்தால் நேனாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே,
அண்ட் அதே மாதிரி இப்போது வேறு ஏதாவது காலம் எடுத்துப்போம். விசிபிலிட்டி இன் மைல்ஸ், இதில் வந்து ஒரு 10 கொடுக்கலாம்னு வச்சுக்கோ. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் precipitation in என்னாச்சு, CSV நான் வேல்யூஸ் NA வேல்யூஸ் எடுத்துருக்கேன். ஈக்குவல் டு கிடையாது, டிக்ஷனரி இல்லையா? ஓகே சார். ஸோ இப்போ ரன் பண்ணால் அந்தந்த காலமில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, ஸோ இங்கே பாரு நான் 10 கொடுத்துருக்கேன். ஆனால் 10 வந்து விசிபிலிட்டி மைல்ஸில் 10 இருந்தால் மட்டும் நானும் கொடுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாரு 10 இருக்குது, அது நேனாக கன்வெர்ட் பண்ணிக்காது. எந்த காலமில் எந்த வேல்யூ நீ நேனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத யூ கேன் சே, ரைட்டா? இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என் டேட்டா செட்டில் இந்த மாதிரி வேல்யூ இருந்தாலே நீ மாற்றிரு அப்படின்னு சொன்னால் that is also possible, ரைட்டா? அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு CSV-ஆக நம்ம வந்து let us write it out. ஓகே, இது எந்த DF7 தானே, DF7 டாட் to CSV to CSV ஒரு CSV ஃபைல் நேம் கொடுத்தேன்னு வையேன், new.csv இந்த மாதிரி கொடுத்தா இந்த இடத்துல பாரு, நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு வந்து new.csvன்னு எதுவுமே இல்லை, ரைட்? இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே, நமக்கு புதுசாக ஒரு CSV ஃபைல் இங்கே க்ரியேட் ஆகும். இந்த CSV ஃபைலில் நீ மேனிப்புலேட் பண்ண அந்த டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விசிபிலிட்டி இன் மைல்ஸ் இதெல்லாம் நான் வேல்யூ, ரைட்? அதெல்லாம் அது எம்டியாக வந்துருக்கு. ஆக்சுவலி இங்கெல்லாம் 10 இருக்கணும். உன்னுடைய ஆக்சுவல் CSV படி பார்த்தா விசிபிலிட்டி இன் மைல்ஸ் இருப்பாரு, எங்கெல்லாம் 10 இருந்துச்சோ அங்கெல்லாம் உனக்கு என்ன வந்திருக்கு? Missing value, not 0. 0 is not nan. Sir. 0 is 0. 0 is not nan. 0 வந்து it's a 0. இந்த இடத்துல பாரு உனக்கு empty value வந்திருக்கு. Empty. So you can create your own data set actually. இப்போ இதில் வந்து எனக்கு எல்லா காலம்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் போதும்னு வச்சுக்கோயேன். இதில் என்னென்ன இருக்குது, EST, டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட், இந்த 3 மட்டும் எனக்கு வந்து இதில் போதும் அப்படின்னா DF8 equal to DF7 of ஃபஸ்ட்டு வந்து நான் EST எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நீ வந்து எவ்வளோக்குள்ள யூஸ் பண்ணி பழகுறியோ அவ்வளோக்கு தான் உனக்கு வந்து அது உன் கைக்குள்ளே வரும், ரைட்டா? ஸோ டெவலப்பர் டூல்ஸ் எல்லாமே இப்படி தான். ஸோ யூ மே கெட் அ பிராண்ட் நியூ மேக், யூ மே கெட் அ பிராண்ட் நியூ சிஸ்டம், எவ்ரி திங், பட் அன்லெஸ் அண்டில் தேட் செட்ஸ் ஃபார் யூ, யூ ஒன்ட் பி ஏபிள் டு யூஸ் இட். எனக்கு மேக் யூஸ் பண்ணி பழக ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 months மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எதுக்கு நம்ம வந்து டேட்டா பாயிண்ட் வந்து ஸ்லைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ் டு ஹேண்டில். இப்போ ஃபீச்சர் செலெக்ஷன் போகிறேன்னு வையேன், என் டேட்டா செட்டை வந்து அன்வான்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் ஃபைனல் டேட்டா செட்டுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த காலம்ஸ்லாம் வச்சு எனக்கு எந்த யூஸும் கிடையாது. இல்லை நான் ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன், இப்போ மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணுறேன், நான் வேல்யூ எல்லாம் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து மீன் மீடியன் மோட் ஏதோ ஒன்று வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறது, எனக்கு தேவையான அவுட்புட்டை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வை.
ஓகே, அப்போ வந்து எனக்கு வந்து மேனிப்புலேட்டட் டேட்டா, என் டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு வேணும். அண்ட் என்னுடைய டேட்டா வந்து மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து வந்துருக்கலாம், ஒரு ஜேசன் ஃபார்மெட்லேருந்து வந்துருக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாலேருந்து வந்துருக்கலாம், ஏதோ ஒரு இல்லை ஒரு HTML ஃபைல்லேருந்து நான் ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து டேட்டா ஸ்க்ரேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டேட்டா ஸ்க்ரேப்பிங்லாம் வந்து என்ன சொல்கிறது, யூ ஹேவ் திஸ் பேக்கேஜ் கால் பியூட்டிஃபுல் சூப். ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா சோர்ஸஸ்லேருந்து டேட்டாவை கன்சியூம் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம கொலேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தனியாக ஒரு 1 டே நம்ம வந்து எப்படி ஒரு 2-3 டேட்டா சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, டேட்டா நம்ம தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, அது நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு, பிகாஸ் என்ன சொல்கிறது, அதுதான் ஆக்சுவல் டேட்டா சயின்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து சும்மா நம்ம CSV ஃபைலில் வச்சுருக்கோம். இந்த CSV ஃபைல்லேருந்து உனக்கு வந்து டேட்டா வருது அப்படின்னா தட்ஸ் நாட் த ஆக்சுவல் டேட்டா சயின்ஸ் யூ சி. ரைட்டா, ஒரு ஆக்சுவல் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, மல்டிபிள் டேட்டா சோர்ஸ்லேருந்து கன்சியூம் பண்ண தெரியணும். டேட்டா கலெக்ஷன் நான் சொல்லலை, டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜாப் இஸ் டேட்டா கலெக்ஷன். டேட்டா இன்ஜினியரிங் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், டேட்டா கலெக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் டேட்டா கிளீனிங். ஓகே, அதுக்கப்புறம் தான் டேட்டா அனாலிசிஸ். ஓகே, ஆஃப்டர் டேட்டா அனாலிசிஸ் இஸ் வேர் த மிஷின் லேர்னிங் பார்ட் ஸ்டார்ட்ஸ். நாம் இன்னும் அந்த ஃபஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் லெவலில் தான் இருக்கும். ஆல் தீஸ் திங்ஸ், பாண்டாஸ், நம்பைஸ், வாட் எவர் யூ ஆர் டூயிங், திஸ் இஸ் ஆன் டேட்டா இன்ஜினியரிங். நீ இன்னும் டேட்டா விஷுவலைசேஷன் போன அப்படின்னா that comes under data analysis. Okay, but still நீ EDA பண்ணும்போது it's a combination of data engineering and data analysis. There's nowhere near the machine learning engineer. But உன்னோடைய டேட்டாவுடைய காம்ப்ரிஹென்சிவ் அவுட்புட் உனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ df8.2 CSV new1.csv. ஓகே, இப்போ நான் அடித்தேன் அப்படின்னா என்னாச்சு, ஓகே, இது வந்து we should give us a list. ஓகே, ஏன்னா மல்டிபிள் இது இருக்கு இல்லையா, மல்டிபிள் காலம்ஸ் இருக்கிறதுனால that should have been given as a list. ஓகே, new1.csv எடுத்துக்கிறேன்னா நீ பாரு, இதில் வந்து மொத்தமே 3 காலம் தான் இருக்கும். You can have a number of rows, that's not the problem, but column wise பார்த்தோன்னா there are only 3, but உன்னுடைய நியூ CSV எடுத்தனா there are multiple. ஓகே, ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேட்டட் டேட்டாவை உன்னோட டேட்டா செட்லேருந்து நீ எடுத்துக்க முடியும். ரைட்டா, சார் டேட்டா கலெக்ஷன் பொறுத்த வரையும் சார் ஒரு சில கம்பெனிஸே எடுத்துக்கோங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து டேட்டா வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கிளைண்ட் சர்வர் இருக்கும், அதில் இருந்து query பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி தானே சார் போகும், ஸ்கிராப் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி என்ன இண்டஸ்ட்ரீஸ் அது இருக்கே. அது வந்து அது உன்னுடைய யூஸ் கேஸ் ஆகுது. இப்போ நீ ஒர்க் பண்ணது வந்து இப்போ ஹீரோ மோட்டார் காப் உன்னுடைய இது ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அண்ட் அவங்க வந்து ஆல்ரெடி டேட்டா வச்சுருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே ஒரு எலெக்ஷன் போலுக்கு நீ ஒர்க் பண்ணுற, லெட் அஸ் சே த அப்கமிங் 2029 உடைய இந்தியன் எலெக்ஷன் வருது. ஓகே, ஸோ அதுக்கு நீ ஒர்க் பண்ணுற, how will you perform? ஸோ அவங்கக்கிட்ட ஆப்வியஸாக எல்லா டேட்டாவும் இருக்காது. இது வந்து கம்பெனியோட டேட்டா, கம்பெனியோட மிஷின் லாக் அவங்க உனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ பீப்புளோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு கோ ஸ்க்ரேப் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இப்போ ஃபேஸ்புக்லேருந்து அவன் வந்து அனாலிட்டிக்ஸுக்கு ஒரு டேட்டா செட் எடுக்கிறான் அப்படின்னா, ட்விட்டர்லேருந்து ஒரு செட் வருது அப்படின்னா, இட் ஆல் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கம்பைன் அண்ட் க்ளோஸ்ட் சிஸ்டம். இப்போ ட்விட்டரோட டேட்டாலாம் கொடுக்குறதே கிடையாது. நான் ட்விட்டரோட டேட்டா செட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய டெஸ்ட்டுக்காக there will be a video as well.
ரைட். என்னுடைய ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் பேக் ட்விட்டருடைய டேட்டா எடுத்து வந்திருக்கேன். பட் இப்போ இலான் வந்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கிவிங் அவுட் த டேட்டா இன் நேம் ஆஃப் ப்ரைவசி. அண்ட் நான் எடுக்கும்போதே அவங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன டேட்டா எடுக்க போகிற, என்ன யூஸ் பண்ண போகிற, யாருக்கு நீ இந்த டேட்டா கொடுக்க போகிற, என்ன பர்பஸ்க்கு, இந்த டேட்டாவோட அவுட்புட் என்ன, இது எல்லாத்தையும் நான் சொன்னால் தான் எனக்கு வந்து அவன் ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் என்னமோ நான் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவான். மொத்தமே 10,000 ரெக்கார்ட்ஸ் ஐ வாஸ் அலவுட். ஓகே, நான் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே அந்த டேட்டா எப்படி ட்விட்டரில் எப்படி டேட்டா இருக்குது அப்படின்றத கன்சியூம் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்காக தான். ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறது, இட் இஸ் பாசிபிள். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் how is ChatGPT working? Yes sir, based on இப்போ ChatGPT போயிட்டு இப்போ ChatGPT போயிட்டு prepare me a speech அப்படின்னு கொடுத்துட்டு the speech should be in the style of a certain leader, ஏதோ ஒரு லீடரோட பேர் கொடுத்து அந்த லீடரோட அந்த ஸ்டைலே கொடு அப்படின்னு நீ கொடுத்துட்டேன்னு வைங்க, GPT won't have that data ready, right? யாரும் போய் இந்த லீடர் இப்படி தான் பேசுவார்னு எழுதி வைக்க மாட்டாங்க. All GPT has to do is to scrape through multiple data, find out relevant documents to that particular leader, consume the data from that or consume the style from various documents, understand the base framework. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நான் பேசும்போது அதில் வந்து ஃபில்லர் வேர்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த அண்ட் அதாவது, ஸோ இந்த மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய அண்ட் ஓகே. இப்போ பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் மேடையில் பேசுவாங்க அப்படின்னா அந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி நிறுத்தி தெளிவாக பேசுவாங்க. ஓகே, அவங்க பேசுகிறது வந்து அந்த அந்த பிச் டோன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் உனக்கு ரெடிமேட் டாக்குமெண்ட்டாக இருக்காது. So you have to scrape it from various places, get it done and proceed. ரைட்டா? இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்க்ரேப்பிங்கோட இம்பார்ட்டன்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் நீ ஒரு ஹாபியாக பண்ணுற, இல்லை உன்னுடைய கம்பெனி வந்து புதுசு, இல்லை யூ ஆர் இன் சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. இந்த மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் தேர் மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு பெனிட்ரேட் யுவர் சிஸ்டம். நான் உன்னோட சிஸ்டம் பெனிட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா தே ஓன்ட் கிவ் யூ ஆல் த டீட்டெயில்ஸ். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட், யூ ஹேவ் டு கோ ஸ்க்ரேப் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட், அனலைஸ் லாட் ஆஃப் டேட்டா. அதுலேருந்து ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சு அந்த வல்னரபிலிட்டி வழியாக நீ உள்ளே போய் இது பண்ணணும். ரைட்? ஸோ தட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். புரியுதா? ஸோ but scraping is also important. Okay, நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. என்ன கேட்டேன்னா ஓகே, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு தேவையான டேட்டா ஒரே இடத்துல இருக்காது. அதுதான் பிரச்சனை. பட் நீ சொன்ன மாதிரி ஒரு கம்பெனிக்கு டேட்டா அனாலிசிஸ் பண்ணுற, இப்போ ஒரு மெடிக்கல் இந்த ஃபீல்டுக்கு போகிற, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுக்கு போகிற, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இட் வில் கோ த்ரூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு எஜுகேஷன் ஃபீல்டுக்கு போகிற, இப்போ நானே இருக்கேன், எனக்கு வந்து பைத்தான் நிற்கணும். இப்போ ஐ எம் கிரியேட்டிங் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஐ எம் டிசைடிங் டு செல் பைத்தான், விச் ஐ எம் நாட். ஓகே, இப்போ ஐ எம் டிசைடிங் டு செல் பைத்தான், எனக்கு டேட்டா பேஸ் எங்கேருந்து வரும்? How can I get the student database? I have to go to LinkedIn, filter or generate the list of students who will be interested in learning Python. That's scraping, right? I have to go and analyze. Because LinkedIn you can't scrape like what you are doing now. But முன்னாடிலாம் பைத்தான் நீ ஸ்க்ரேப் பண்ணலாம். பைத்தான் ஃபேஸ்புக்கை ஸ்க்ரேப் பண்ணலாம். ஃபேஸ்புக்கோட ஒரு குரூப் எடுத்தேன்னு வையேன், அந்த குரூப்போட ஐடியா போட்டு நீ ஸ்க்ரேப் பண்ணனா அதில் இருக்கக்கூடிய எல்லாரோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, ஐம் டாக்கிங் அபவுட் 2016 or 2015. போயிட்டு ஒரு குரூப்போட இதை எடுத்து அதை ஹேவ் லாட் ஆஃப் டூல்ஸ் இப்போ இருக்கும். ஓட்டா வரும் பாரு, ஃபேஸ்புக் குரூப் டேட்டா
scraping. See, நீ ஒரு ஃபேஸ்புக்கோட இதை கொடுத்த அப்படின்னா பட் இப்போ இது ஒர்க் ஆகாது, இப்போ இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, இது எதுவுமே ஒர்க் ஆகாது. இதெல்லாம் பழைய கண்டென்ட் ஆகும். அடையிறப்பா, இதெல்லாம் பழைய கண்டென்ட் ஆகும். எப்போ எழுதியிருக்க அந்த கண்டென்ட்டு டைமே கொடுத்துக்க மாட்டாங்க. டைம் கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த மாதிரி தேவை லாட் ஆஃப் டூல்ஸ். நீ ஜஸ்ட் அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனா போதும், உனக்கு அது வந்து எல்லா டேட்டா அனலைஸ் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக ஒரு எக்ஸல் ஃபார்மெட்டில் கொடுத்துரும். There were tools for LinkedIn, there were tools for Twitter, and then these companies found out they can make money on data. ஸோ ஃபேஸ்புக் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி வேலையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான், நீ ஒன்றும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. டெலிகிராம் ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது பாரு, Telegram group user scraping. You see, scraping is always there because scraping is the way you collect your database. And you scraping வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து let us say ஒரு 10 டெலிகிராம் குரூப் இருக்கு, and I can manage my operations on Telegram. I have to manage my operations from a CRM. டெலிகிராமில் கூடிய நம்பர்ஸை நான் ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி போடலாம். 10,000 பேரோட டீட்டெயில்ஸையும் 10 குரூப்லேருந்து 1,00,000 பேரோடதையும் ஒன்று ஒன்றா நான் காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறது ஒரு ஆப்ஷன். இல்லை, எனக்கு ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து ஐ கேன் ஆட்டோமேட். ஐ கேன் ஜஸ்ட் சே ஓகே, இந்த 10,000 இந்த 10 குரூப்பில் இருக்கக்கூடிய 1,00,000 பேரையும் எடு, டூப்ளிகேட் வேல்யூஸ் செக் பண்ணு, டூப்ளிகேட் இருந்தால் விட்டுரு, க்ளீன் பண்ணி எனக்கு கொண்டு வந்து எனக்கு சிஆர்எம்ல நீ இன்செர்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸ்க்ரேப்பிங் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட் ஆர் நாட் ஆல்வேஸ் இல்லீகல். டேட்டா எல்லாத்துக்கும் சி ஒன் மேன்ஸ் டூல் இஸ் அனதர் மேன்ஸ் வெப்பன். ஒன்றும் இல்லை, நீ நம்ம ஒரு பைப் ரின்ஸ் எடுத்துக்கோ. ஓகே, a plumber can use the pipe rinse to create beautiful plumbing system. Okay, in the same way, if someone is angry and picking a pipe wrench, they can smash that pipe. What is போட்டு போயிடலாம்? One man's tool, same tool. One man's tool is another man's weapon. The same for sledgehammer. ஒன்றும் இல்லை, அந்த இது நம்ம sledgehammer இருக்குல்ல, you give it to an athlete, they will use that to train. You give it to a construction worker, that guy might be using that to demolish a building. Okay, so demolishing la ethical correct demolish பண்றியா தப்பா demolish பண்றியான்றது தான் question. Yes. But so that's a tool. That tool doesn't have anything. So அதனால தான் என்ன சொல்லுவாங்க, that's a saying, weapons don't kill people, people do. The weapon is a weapon, that's just there, it's a tool. You can use it to protect yourself. Okay, that is not meant to just because you go and use that to put someone down doesn't mean that it's a fault of the weapon, right? அதுதான் வந்து ஸ்க்ரேப்பிங் எல்லாமே நீ பண்ணக்கூடிய எல்லாமே டேட்டா. அப்படி பார்த்தா நீ வந்து டேட்டா அனாலிசிஸே இட்ஸ் கொஸ்டினபிள் செக்ஷனாக போயிடும். That's why I taught you about the ethics in data science. Yes. Which side do you stand? That's always black, that's always white. And there are companies which operate on gray. Okay, there's they have one foot on the black and one foot on the white. It's needed, sometimes it's needed. Okay, everyone. So even என்ன சொல்றது, bad is needed to recognize the good. Okay, you can clearly say okay, that's a bad person அப்படின்னு சொன்னா you are scaling him with someone who is good. So அந்த good அப்படிங்கிறத நீ ரியலைஸ் பண்ணுறதுக்கு bad person is needed. If everyone is good, obviously someone is bad. Okay. You always rank, right? இப்போ எல்லாருமே நல்லவங்கப்பா, அப்போவும் அந்த கடைசி நல்லவனை நீ கெட்டவன் தான் சொல்லுவேன். கரெக்டா? Okay, sir. ஓகே, நீ மகாபாரதத்தில் கர்ணனையும் அர்ஜுனனையும் எடுத்துக்கோ. நல்லவனா கெட்ட கர்ணன் நல்லவனா கெட்டவனா? எல்லாரும் நல்லவங்க சார். எக்ஸாக்ட். சி
But when you look it from a perspective, okay, எல்லாரும் வந்து என்ன சொல்ல பாண்டவர்களுக்கு எதாவது போர் போங்க கர்ணன் கெட்டவன் அந்த அதான் ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரும். Unless until you know the entire story, who that guy is, what's that character, why that character is there. ஓகே, காலங்காலமாக வந்து என்ன சொல்கிறது, நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் நம்மளுடைய மைண்ட் இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ அபவுட் திஸ் World War II statistics அந்த ஃப்ளைட். The way you interpret that data defines your outcome. ஓகே, என்னுடைய ஃப்ளைட் வந்து போகுது, நான் வந்து அடிபட்டு வருது. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? ஓகே, அடிப்பட்ட இடத்துல ஐ reinforce. But that's not the case. You have to reinforce the places where it's not hit. அதான். So data science is mostly about how you are interpreting yourself. Okay, so we started with the web scraping, right? நம்ம எங்கேயோ போயிட்டோம். Yes sir. Okay, web scraping வந்து நான் இன்னொரு இது சொல்றேன். இப்போ சைபர் கிரைம்ஸ் நடக்குது இல்லையா, cyber crimes நடக்குது. Yeah, so how do you track that person? That's a scraping. Scraping is involved. So you find out a particular IP address or trace it to a particular node. அந்த நோடில் எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு you have to hack it. அந்த கனெக்டட் நோடு எங்கெல்லாம் யூஸ் பண்ணி, அதோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் என்ன, அதோடைய அசோசியேட்டட் நோட்ஸ் என்ன, அதில் என்ன. ஸோ when you keep on branching like this, at a point you will find someone who is fitting your profile and you start investigating. That's how the cyber security section works, right? அதனால தான் everything we do, everything I teach you, I'm always careful with what I teach. Even though I know certain things, I don't teach it. Okay, because அது என்ன சொல்கிறது, குரங்கு கையில் தீக்குச்சி கொடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷன், குரங்கு கேட்குதுன்னு சொல்லி தீக்குச்சை கொளுத்தி கொடுத்தோம், அது போய் காட்டை கொளுத்திட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கு தெரியாது அது காடே அது எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ again, you are responsible. Other than the ethics comes in, you are responsible for everything you create, right? Oppenheimer, that guy invented the atomic bomb. He felt very guilty, right? So because he created a wonderful creation. Atomic bomb is not something you wake up one day and do it, but that guy was really guilty to the core. He felt guilty to the core. He was not guilty, but he felt guilty because his invention was used wrong. Okay, that's the saying. இன்னைக்கு வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இருந்தார் அப்படின்னா இவங்க இந்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண பார்த்து அவரே he will die out of guilt ன்னு சொல்லுவாங்க, right? Because என்ன சொல்றது, we invent something and அது மிஸ்யூஸ் ஆகும்போது there's certain amount of responsibility on, or there's certain amount of இது வந்து இன்வென்டர் மேலே இருக்குது. ஓகே, இன்றைக்கும் நம்ம வந்து ஆப்பிள் ஃபோன்ஸ் எல்லா யூசர்ஸ் கையில் இருந்தாலும் ஸ்டீவ் ஜாப்ஸோ சுந்தர் பிச்சைட்டோ கேட்ட அப்படின்னா தே சே I'll limit the screen time of my kids அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆமாம் சார், right? Then if you are going to do that, then why are you selling so many phones? So that's what it is. Gray area. Yes sir. No, it's not a gray area. It's something, how to say, people should learn to handle. நான் சொல்ல போது one man's tool is another man's weapon. நான் 5 inch கொடுக்குறேன், 5 inch நீ யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தெரியணும். If you are taking car, let us take an example, simple. Car நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். Intention of me buying your car is for you to go safely to work, come back. Okay? You take the car, going and hitting someone. உனக்கு ஓட்ட தெரியலன்றதுதான் உண்மை. Where does this responsibility lie? எல்லா இடத்துலையும் ஓட்ட தெரியாம நீ கார் எடுத்தது தப்பு, ஓட்ட தெரியாத உங்ககிட்ட காரை கொடுத்தது என் தப்பு.
ப்ராப்பராக அவனை ஓட்டத்தை தான் டெஸ்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா the blame shifting happens. அவன் எடுத்து போனால் இடிச்சிட்டான், நான் என்ன பண்ண முடியும்? Actually you are equally guilty. Okay, so okay, we are getting into the other section of course. Okay. So basically idan data frame. So we can talk about ethics, right? நம்ம வந்து we have to talk about ethics. Probably ஒரு separate class நம்ம வந்து ethicsலே we will talk. You see, everything is interconnected. உன்னுடைய real life, நீ இங்கே பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே interconnected தான், ரைட்டா? There are a lot of places where I have operated without ethics. I can tell you that, but that didn't impact anyone at large scale. The only place it was impacted was like very என்ன சொல்றது, என் கூட படித்த பசங்க ஒரு 2 பேர் அந்த அளவுக்கு தான். So it was, and I was very young, I was like 13, 14. Looking back, I have operated that way. Okay, will I operate that way in moving forward? Time has to tell. But என்ன சொல்ற, the way we look at things are different from what we are doing. Now we will talk about that in a separate section. சரியா, ஒரு separate session. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த GDPR HIPAA. ஓகே, அப்போ ஒன்று பண்ணலாம். Let us have a session on HIPAA and GDPR compliance, and there we can talk about the ethics. Let's go to a pure technical session. It's going to be purely technical. See, theoretical. Purely theoretical. நம்ம ஒரு லைன் கூட எழுத வேணாம். We will just have a videos on. We'll talk. Okay. Because those are things you have to understand. Because நம்ம வந்து data analysis, machine learning இதெல்லாம் எவ்வளோ கொண்டு வரமோ அவ்வளோ கவர்மெண்ட்ஸ் ஆர் பிரிங்கிங் இன் டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். Indian government banned TikTok. Chinese government is banning Apple phones. US government is banning all the China related applications. Okay. UK government is saying you have to establish your own data centers if you are a SaaS based company. Why? What's happening? Right? We'll take a look at it. நம்ம வந்து கண்டிப்பா we'll see what is happening, and என்ன சொல்றது, அதுக்கு தனியாக ஒரு செஷன் பண்ணலாம். Okay, that's a good thought. I didn't have that thought. I was just having the thought like நம்ம வந்து straight up already discuss பண்ணலாம் sir. Maybe weekly one day or something come in there. Yeah, because see, இதெல்லாம் வந்து, and trust me, in the ethics in data science அப்படிங்கிறது it's not a thing which is unrelated to your job. In a current system, if you are building a machine learning model, that model should have rules. Your SaaS based application or your machine learning application, if it is consuming real time data, it should follow HIPAA and GDPR compliance. அதனால தான் கூகுள் பாட் வந்து ரேஷியல் இமேஜஸ் போட்டதுன்னு சொல்லிட்டு it was smacked down. You remember? Google tried to release Gemini bot, அதில் ஏதோ ஒன்று வந்து ரேஷியல் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு there was a hangama. Right? That issue I don't know, sir, but bot வந்து சில ரெஸ்பான்சஸ் தப்பா சொல்லுதுதான். இல்லை, அது வந்து இமேஜஸ் ஏதோ ஜென்ரேட் பண்ண சொன்னப்போ everything was generated as a particular race ரிலேட்டடாக ஒரு இமேஜாகவே ஜென்ரேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சைலாம் வந்து he apologized. அந்தளவுக்கு இஷ்யூஸ் வந்தது. Okay, so என்ன சொல்றது, there should be ethics that is intertwined in the DNA of the system which you are building. Okay, there are a lot of companies which I have seen with high ethical standards. Okay, and என்ன சொல்றது, they don't care about money, they care more about their reputation. There are very big massive companies which cares nothing about ethics, they just care about the money. Okay, so let's take use cases, let us talk about those use cases, how they are successful. ஏன்னா அதுவும் முக்கியம்.
just because you are establishing a system, let us say you are finding a system to which can be a highly restrictive force. Should that be found? Sorry, that goes into philosophy actually. I should stop. And those things comes to you when you understand, when your perspective changes. Okay, that's philosophy is not the time. I think கிட்டத்தட்ட 25 minutes மேலே we are talking about this web scraping and datings. We stop. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து எப்படி நாம் பிளான் பண்ணது எப்படி வந்து டேட்டா வந்து ஸ்க்ரேப் ஆகுது அப்படிங்கிறது ஒரே ஒரு நிமிஷம். ஸோ எப்படி வந்து டேட்டா வந்து நம்ம ஃபைலில் ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது we have completed, right? மூவிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து டேட்டா க்ளீனிங்குள்ளே போகலாம். மிஸ்ஸிங் வேல்யூ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து டேட்டா க்ளீனிங் ப்ராசஸ்க்குள்ளே வில் கோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சரியா. அண்ட் as we planned ஒரு சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒன்று we will go for this theoretical philosophical session. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் the theory and the philosophy is important. Let's go for that. Actually, it will be a really enjoyable session. Okay, உலகத்தில் வந்து எவ்ரிதிங் இஸ் இன்டர்கனெக்ட். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனதை பார்க்குறதே கிடையாது. வி வில் டாக் அபவுட் இட். சரியா? சரி, அப்போ இன்னைக்கு செஷன் போதும். ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம். அடுத்த செஷனில் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டேட்டா க்ளீனிங். பாண்டாஸ் வச்சு எப்படி டேட்டா க்ளீனிங் பண்ணணும் அப்படிங்கிறது. இடிஏல போகும்போதும் இதே டேட்டா க்ளீனிங் ப்ராசஸ் தான் வரும். ஓகே, ஸோ இடிஏ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 2-3 யூஸ் கேஸ் தனித்தனி இண்டிவிஜுவல் யூஸ் கேஸ் எடுத்து ஃபுல் ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபுல் செட் நம்ம வந்து வி வில் டூ. ரைட்டா? இப்போதைக்கு வில் ஸ்டாப் ஹியர். ஓகே, ஓகேப்பா, see you. நெக்ஸ்ட் கிளாஸ் சார் எப்போ நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் மார்னிங் அர்லியாகவே தான் சார், லைக் 6 o'clock to 7 o'clock கிளம்புறேன் சார். நான் ஊருக்கு போறியா? இல்லை சார், ஊருக்கு இல்லை, லைக் ஃப்ரெண்டோட வீடு வரைக்கும் போகிறேன் சார். So when are you available? Sunday I'm available sir. Okay, அப்போ Sunday. Okay sir. இந்த சாட்டர்டே சண்டே ஆப்வியஸ்லி அவைலபிள். நான் அவைலபிள். நமக்கு வந்து தீபாவளி டைமில் ஒரு 3-4 days we may have to break. Yes sure. Okay, கண்டினியூஸாக எனக்கு லீவ் வருது. ஸோ 30th இருந்து இல்லை லீவ், எனக்கு லீவ்ஸ் மேட்டர் கிடையாது. ஐ எம் ட்ராவலிங். ஓகே, அதனால் வந்து தீபாவளி டைமில் we may have to continuously break பார்க்கலாம். ஓகே, sure.